தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 18 முதல் 21 வரை. இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த இறை செய்தியிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில் இந்த உன்னதமான இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுத்து இறை பிரசன்னத்திலே என்னாலும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க அருள் கூர்ந்தருள்வீராக. காணொளி வழியாக இந்த இறை செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய இறை பிரசனத்தை எங்களுக்கு நிறைவாக எங்களுடைய உள்ளுணர்வுகளை தூண்டி உங்களுடைய தெய்வீக பிரசனத்தில் நாங்கள் நாள்தோறும் வளர்வதற்கு உங்களுடைய தெய்வீக ஆசிரியரை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, இந்த காணொளி வழியாக உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இன்று புனித சூசையப்பருடைய மகத்துவத்தை பற்றி நான் பேசுகின்ற பொழுது, புனித சூசையப்பரும் வானதூதரும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் புனித சூசையப்பர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கண்முன்பாக கண்டார். வானதூதர் அவருக்கு தோன்றி கடவுளுடைய இறை பிரசன்னத்தை, இறை திட்டத்தை நிறைவேற்ற அவருக்கு கடவுள் உறுதுணையாக, கடவுளுடைய பிரசன்னம் உறுதுணையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் புனித யோசேப்பு கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தார். தன்னை கையளித்ததன் விளைவாக கடவுள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறை திட்டத்திற்கு நம்மை கையளிக்கின்ற பொழுது எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, நோய்களோ நொடிகளோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. மாறாக கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றுகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உன்னதமான பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 - 16 வசனங்களில் இயேசு 2 உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று ஒளி, இன்னொன்று உப்பு. அந்த ஒளியினுடைய தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது அது பிறருக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உப்பினுடைய தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த உப்பு ஒரு உணவை பலப்படுத்தக்கூடிய, ஒரு உணவுக்கு சுவையூட்டக்கூடியதாக இருக்கிறது. புனித சூசையப்பரும் திருக்குடும்பத்திற்கு ஒளியாக இருந்தார். திருக்குடும்பத்தை நல்வழிப்படுத்தினார். திருக்குடும்பத்தில் தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்தார். அதே போல திருக்குடும்பத்திற்கு உப்பாக அவர் செயலாற்றியதன் விளைவாக இன்று 2000 ஆண்டுகள் கழித்து கூட அந்த குடும்பத்தை நாம் போற்றி திரும்பி பார்க்கிறோம் என்றால் அது கடவுள் அவர்களோடு செயலாற்றிய விதம். ஆகவே இந்த புனித சூசையப்பருடைய திருநாளை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நிறைவாக உங்களோடு தங்குவதாக. அந்த வகையில் நான் சிந்திக்கின்ற பொழுது
புனித சூசையப்பர் இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தார். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் அன்னை மரியாவை தவிர்க்க முடியாது. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவாக நேசித்தார். தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு உறுதுணையாக தன்னுடைய குடும்பத்தை கடவுளுடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஆபத்து வேளையில் காப்பாற்றக்கூடிய ஒரு அன்பு தந்தையாக இருந்தார். அதற்கு காரணம் கடவுள் மீது அவர் வைத்த நம்பிக்கை, கடவுள் மீது விசுவாசித்த அந்த தன்மை. கடவுளை அவர் அதிகமாக நம்பினார், கடவுளை அதிகமாக விசுவசித்தார். புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவர் நேர்மையாளராக வாழ்ந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை, மாறாக மறைவாக விலக்கி விட திட்டமிட்டார். மறைவாக விலக்கி விடுவது என்பது என்ன? ஒருவரை அவருடைய குற்றம் குறைகளை சொல்லி அல்ல, மாறாக அவர் எனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து. ஆனால் கடவுளுடைய திருவுளம் அங்கு செயலாற்றுகிறது பாருங்கள். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கடவுளுடைய தூதர் அவருக்கு தோன்றி, மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், அவர் ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று ஆண்டவர் சொன்னது வார்த்தைகளை தூதர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புனித வானதூதர்களும் புனித சூசையப்பரும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பல நேரங்களில் இறை பிரசன்னமானது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. கடவுள் தன்னுடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். அதே போலதான் சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய பிரசனம் முழுமையாக இருந்தது. கடவுளுடைய உன்னதமான பிரசனம் அவரோடு தங்கியது என்று நாம் பார்க்கின்றோம். அர்ப்பண வாழ்வை நாம் அலசி பார்க்க வேண்டும். புனித சூசையப்பர் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணித்ததன் வழியாகத்தான் கடவுளுடைய மாட்சி இந்த உலகத்தில் நிறைவுள்ளதாக இருந்தது. இரண்டாவது, கடவுளுடைய அழைப்பை அவர் கொடையாக பெற்றார். திருக்குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தந்தையாக மாறுகிறார் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கொடை, தூய ஆவியாருடைய கொடைகளும் கனிகளும் நிறைவாக பெற்ற ஒரு புனிதராக புனித சூசையப்பர் விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தூய ஆவியாருடைய கொடைகளை பெற்று வாழுகின்ற பொழுது நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைப்பு உணர்வு பூர்வமாக மாறுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறக்கூடியதாக மாறுகிறது. நான் எப்பொழுதுமே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வெகுவாக என்னுடைய மறைவுரைகளில் சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதே போல தான் இந்த நாளிலும் புனித வாழ்வு வாழ்ந்த இறை மக்களின் தந்தையாக திருத்தந்தையாக போற்றப்படுகிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் உறங்கும் நிலையில் இருக்கிற, அதாவது ஸ்லீப்பிங் ஜோசப் நிலையில் இருக்கிற புனிதருக்கு அவர் எந்த அளவுக்கு மகத்துவம் கொடுத்தார் என்று நான் ரோம் நகரத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அதை உணர முடிந்தது. உறங்கும் நிலையில் இருக்கிற இந்த சூசையப்பருடைய திரு உருவமானது பல்வேறு கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக, உறங்கும் நிலையில் இருக்கிற புனித சூசையப்பரிடம் நாம் மன்றாடுகின்ற பொழுது திருமண தடைகள் உடையக்கூடியதாக, உறங்கும் நிலையில் இருக்கிற புனித சூசையப்பரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை வெளிப்படக்கூடியதாக மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ஒரு பழக்கத்தை அவர் முழுமையாக கடைபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய விண்ணப்பங்கள், கருத்துக்கள் யாராவது ஜெப உதவி கேட்கின்ற பொழுது அந்த ஜெப கருத்துக்களை உறங்குகின்ற நிலையில் இருக்கிற புனித சூசையப்பருடைய திருவுருவத்திற்கு அடியில் வைத்து அவர் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்தார். நானும் இதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை நான் பங்குத்தளத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக என்னிடம் வந்து ஜெப உதவி கேட்டார். அவர் அந்த தாய் என்னிடம் கேட்டது, என்னுடைய மகளுக்கு 30 வயதுக்கு கடந்துவிட்ட ஒவ்வொரு திருமண காரியங்களும் கைகூடும் பொழுது ஏதோ ஒரு தடைபட்டு அது முடிவு விட்டு விடுகிறது என்று என்னிடம் ஜெப உதவி கேட்டார். நானும் அவருக்காக நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் வேண்டிக் கொண்டது, நீங்கள் இன்று போகின்ற பொழுது இந்த திருவுருவ புனித உறங்கும் நிலையில் இருக்கிற புனித சூசையப்பருடைய திருவுருவ சிலையை எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய வீடுகளில் வைத்து நீங்கள் உங்களுடைய மகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள், உங்களுடைய விண்ணப்பத்தை அவருடைய அந்த சுரூபத்திற்கு அடியில் வைத்து மன்றாடுங்கள் என்று அவரிடம் கேட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு வாரத்திற்குள்ளாகவே அவருடைய ஜெபங்கள் வீண் போகவில்லை. உடனே திருமணம் கைகூடியது. இன்றளவும் அவர்கள் சாட்சிகளாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, புனிதருடைய பரிந்துரையை நாடி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் புனிதர் அண்மையில் இருக்கிறார். வானதூதருடைய பரிந்துரையும் பிரசனமும்
புனித சூசியப்பரோடு இருந்தது. எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும், எல்லா வேதனையான சூழ்நிலையிலும் வானதூதர் அவருக்கு தோன்றி கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் தூயவர்களாக வாழுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாம் பெற முடியும் என்பதை பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது, ஆர் வி டுவெல்லிங் சீக்ரெட்? நாம் தூயவர்களாக வாழுகிறோமா? தூய எண்ணத்தோடு வாழுகிறோமா? பிறரை கஷ்டப்படுத்தாமல் வாழுகிறோமா? பிறருக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக வாழுகிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். புனித சூசியப்பர் நேர்மையாளராக இருந்தார், புனித வாழ்க்கை வாழ்ந்தார், புனிதத்தை தன்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் தாங்கி இருந்தார். ஆகவேதான் திருக்குடும்பத்திற்கு ஒரு சோதனை, ஒரு வேதனை வந்த பொழுது புனித வாழ்க்கையின் வழியாக, புனித வழிகாட்டுதலின் வழியாக புனித சூசியப்பர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிராக்கின் ஞான புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது திருவசனத்தில், ஆண்டவரிடத்தில் நாம் கொள்ளும் அச்சமே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. கடவுளிடத்தில் நாம் அச்சமுள்ளவர்களாக, கடவுளுடைய திருவுளத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது உண்மையிலுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவுள்ளதாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்தில், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என அவர்களை கடவுளை காண்பார்கள் என்று புனித சூசியப்பர் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். இறைவார்த்தை சொல்வது போல இறைமகன் இயேசுவையே தன்னுடைய கரங்களில் தாங்குகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக அவர் மாற்றினார். நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள்ளதாக நான் மாற்ற வேண்டும் என்பதை புனித சூசியப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 103:17 ஆண்டவரது பேரன்பு அவர் அஞ்சுவோர் மீது நிறைவாக இருக்கும் என்று புனித சூசியப்பர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நாமும் பல வேளைகளில் நம்முடைய சோதனை வேளையில் கடவுளை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற கடவுளோடு வாழக்கூடியவர்களாக, தெய்வீக பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த நாளில் நமக்கு கற்பிக்கின்றார். அன்பானவர்களே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9வது திருவசனத்தில், தந்தை கடவுளாகிய நம் ஆண்டவர் மேலான போற்றுதற்குரியவர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு நம்மை தயாரிக்கக்கூடியவர்களாக வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நாம் வாழ்வோம். இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது திருவசனத்தில், என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். நாமும் நம்மை அனுப்பிய இறை தந்தைக்கு நம்முடைய மாட்சியை செலுத்துகின்ற வேளையில் புனித சூசியப்பரும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். புனித சூசியப்பர் கடவுளுடைய பிரசன்னத்தில் தன்னுடைய உன்னதமான அருளையும் ஆசிரியம் நம்மிடம் பரிந்து பேச அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு இறை திட்டம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறை திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது கடவுளை திருவுளத்தை நிறைவேற்ற அவர் சார்பாக நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் சார்பாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் புனித வாழ்க்கையாக மாறும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. நான் குரு மாணவர்களுக்கு இயக்குனராக இருக்கின்ற இந்த சமயத்தில் குரு மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் நான் அவரை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கான அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நான் அந்த குரு மாணவர்களிடம் சொல்லுவது, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடக்கூடாது. கடவுள் செயலாற்றக்கூடிய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே மன்னக பாத்திரங்கள், விண்ணக செல்வங்களை தாங்கக்கூடிய மன்னக பாத்திரங்கள். அந்த மன்னக பாத்திரங்களை கடவுள் தகுதியான முறையில் கையாள, தகுதியான தன்னுடைய பிரசன்னத்தை நிறைப்ப காத்து கொண்டிருக்கிறார். நாம் தூய மக்களாக வாழும் பொழுது புனித சூசியப்பரை போல கடவுளுடைய திருவுளம் நம்மில் செயலாற்றும். கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய இரக்கமும் நம்மோடு குடிகொள்ள வேண்டும் என்றால் அவரை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய அன்பின் பிரசன்னத்தில், அவருடைய இரக்கத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க 3 காரியங்கள் மிகவும்
முக்கியமானது. ஒன்று, புனித சூசியப்பரை போல நேர்மையான குணத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் நம்முடைய நேர்மையை விட்டுக் கொடுக்கவே கூடாது. காரணம், நேர்மையான நொறுங்கிய இதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். தாவீது அரசருடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்த பொழுதும் கடவுளுக்கு முன்பாக அழுது புலம்புகிறார். தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார். நான் பாவம் செய்துவிட்டேன் என்கிற மன உறுத்துதல் அவருக்கு இருக்கின்ற பொழுது அவர் கடவுளை தேடக்கூடியவராக இருக்கிறார். அதே போல பவுலடியார் கிறிஸ்தவ மக்களை கொன்றழித்துக் கொண்டிருந்த வேளையில் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் கடவுள் அவரை ஆட்கொண்ட பொழுது அவர் எல்லாவற்றையும் கடவுள் சார்பாக ஒப்புக் கொடுக்கிறார். நான் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்தேன், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், நான் நேர்மையான வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்கிற முடிவு எடுத்து விட்டார். சக்கேயு, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்கிற மன வலிமையை அவர் உருவாக்கி கொள்கிறார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய நேர்மை தன்மை விளங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் நேர்மையான இதயத்தோடு நேர்மையான உள்ளத்தோடு புனித சூசியப்பரை போல வாழுகின்ற பொழுது கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். இரண்டாவதாக, நாம் அயலாரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அயலாரை நேசிப்பது எப்படி? அயலாரை நேசிக்கின்ற தன்மையானது புனித சூசியப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாவை அதிகமாக நேசித்தார், இயேசுவை அதிகமாக நேசித்தார், தன்னுடைய உறவை அதிகமாக நேசித்தார். தன்னிடம் வேண்டி விரும்பி விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் புனித சூசியப்பர் அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அயலாரை அன்பு செய்து அயலாரை நேசித்து ஆண்டவருடைய பாதையில் பயணிக்கக்கூடிய புனித சூசியப்பரை போல நாமும் அயலாரை அன்பு செய்து தேவையில் இருக்கின்ற ஒருவருக்கு நாம் உதவுகின்ற பொழுது கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவேற்றி தூய மக்களாக வாழ முடியும். மூன்றாவதாக, பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சூசியப்பர் தன்னுடைய திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பரிந்துரையை நிறைவாக கொடுக்கிறார். நாமும் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக அவர்களுக்கு இருக்கும். ஆகவே நாம் பரிந்து பேசக்கூடியவர்களாக, பிறரன்பு செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, நம் பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, அவருடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நன்மைத்தனங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்குள் குடிகொள்ளும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பான இறை மக்களே, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து கொள்வீர்கள் என்று உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். உண்மை கடவுளை விசுவசித்து புனித சூசியப்பரை போல கனவுகளை நம்முடைய வாழ்விலிருந்து விளக்க நம்முடைய ஜெபமும் நம்முடைய தபமும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே புனித சூசியப்பரும் வானதூதர்களும் என்கிற சிந்தனையில் நாம் சிந்திக்கும் பொழுது அர்ப்பண வாழ்வில் கடவுளை தேடக்கூடியவர்களாகவும், நேர்மையான உள்ளத்தோடு அவரை தேடக்கூடியவர்களாகவும், பிறருக்காக பரிந்து பேசக்கூடிய வல்லமையையும் பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையையும் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எப்படி புனித சூசியப்பருக்கு வானதூதருடைய வழிகாட்டுதல் கிடைத்ததோ, இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கடவுள் அண்மையில் இருக்கிறார். புனித சூசியப்பருடைய பரிந்துரை நமக்கு உண்டு. ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவிமடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நாமும் அவரை நோக்கி மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுளுடைய திருவுளம் உங்கள் மூலம் நிறைவேற்றப்படுவதாக. தூய மக்களாக நீங்கள் வாழ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் என்னையே முழுமையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டு வாழ்வடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நீ தேற்றுவீராக. இயேசுவே,
உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையில் புனித சூசையப்பருடைய பரிந்துரையும் பராமரிப்பும் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இது உறங்கு நிலையில் இருக்கிற புனித சூசையப்பர் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.